குட் மார்னிங். என் பேர் செல்வகுமார். நான் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா பல்வேறு எக்ஸாம்பிளுக்கு உதவும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பேங்க் எக்ஸாம் எல்லாத்துக்கும் உதவும். இதில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு நீங்கள் ஒவ்வொரு விஷயம் பின்னாடி இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து ஹிஸ்ட்ரி. அதில் பார்த்தீங்கன்னா நாலந்தா யூனிவர்சிட்டியை பார்த்தீங்கன்னா முன்னாடி இடிச்சிட்டாங்க. இப்போ இருந்த இடத்துல மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து அதே இடத்துல கட்டியிருக்காங்க. நாலந்தா யூனிவர்சிட்டி எங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் பீகார், ராஜ்கீரில். இப்போ அதே இடத்துல மறுபடியும் கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாலந்தா யூனிவர்சிட்டியை முதல்ல கட்டினது பார்த்தீங்கன்னா குமாரகுப்தா. அதை வந்து இடிச்சது பார்த்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி. முதல்ல கட்டினது பார்த்தீங்கன்னா 5th century, இடிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 12th century. ஆல்மோஸ்ட் ஒரு 800 years பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபிளரிஷாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 800 டீச்சரும் 7000 ஸ்டூடெண்ட் படிச்சதா சொல்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபேமஸான ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா ஆரியபட்டா, வசுபந்து, நாகார்ஜுனா, இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டியில் படித்த ஸ்டூடெண்ட்டு. நாலந்தா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 5th century கட்டினாங்க. நாலந்தான்றது மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நலம் பிளஸ் தா. நலம்னா என்ன மீனிங்னா லோட்டஸ்னு மீனிங் சான்ஸ்கிரிட்ல. தானா கிவர்னு அர்த்தம். லோட்டஸ்னா என்ன மீனிங் கொடுக்குறது? நாலேஜ்னு அர்த்தம். ஸோ கிவர் ஆஃப் நாலேஜ்ன்றது தான் நாலந்தாவோட ஆக்சுவலான மீனிங். அது இதை வந்து பாலா டைனஸ்டி கிங்ஸ் வந்து அதை என்னன்னா மறுபடியும் புதுப்பிச்சிருக்காங்க. எப்போ அந்த ஆட்சி வந்து கவிழ்ந்துச்சோ பக்தியார் கில்ஜி தான் ஃபுல்லாக இடிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட அங்கிருந்து வேலை பார்த்த டீச்சர்ஸ் எல்லாருமே நிறைய பேரை வந்து கொண்டுட்டதா சொல்றாங்க. இப்போ நாலந்தா யூனிவர்சிட்டி மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ அதே இடத்துல கட்டியிருக்காங்க. அதை இப்போ வந்து டிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா தோஷின்னு சொல்லிட்டு ஒருத்தர் டிசைன் பண்ணியிருக்காரு. இது என்டையராக பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் பில்டிங். அது பக்கத்தை சுற்றி ஏரி, அது இல்லாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க யூட்டிலைஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி எல்லாமே ஃபுல்லாகவே கிரீன் எனர்ஜியால யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதான் நாலந்தா யூனிவர்சிட்டியை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ஜியாகிரபி. அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் டவர்ஸ் ஆஃப் ஏஷியா. வாட்டர் டவர்ஸ் ஆஃப் ஏஷியான்னு சொல்றது பார்த்தீங்கன்னா ஹச்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா ஹிந்து குஷ் ஹிமாலயாஸ் மீனிங். அதுக்கு இந்த ஹிமாலயஸ்ல பார்த்தீங்கன்னா இந்து குஷ் ஹிமாலயஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தம் 10 நதி உருவாது. இந்த 10 நதி பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாடுகளுக்கு வந்து முக்கியமான நதிகள். இது முதல்ல இந்த 8 நாடுகள் எதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்தியா, அடுத்தது பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பூட்டான், சைனா, மியான்மர். இந்த 8 நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த இந்து குஷ் ஹிமாலயில இருந்து மொத்தம் 10 நதி உருவாது. இந்த 10 நதியும் முக்கியமான நதி. அதில் முதல் நதி பார்த்தீங்கன்னா அமுதரியா, அடுத்தது இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா, இரவாடி, யான்சி, எல்லோ ரிவர், அதுக்கப்புறம் வந்து ஹெலோவின், அதுக்கப்புறம் வந்து தரீம். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 நதிகள் வந்து அதில் உருவாது. இந்த 10 நதிகள் தான் வந்து இந்த ஹிந்து குஷ் ஹிமாலயஸ்ல உருவாது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 10 நதிகளுமே வந்து பல நாடுகளுக்கு வந்து என்ன சொல்றது உயிர் நாடியா விளங்குது. நம்ம நாட்டுக்கு உங்களுக்கு தெரியும் கங்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு எல்லோ ரிவர். இந்த நதிகள் எல்லாமே ஹச்கேன்னு சொல்லுவாங்க. இந்து குஷ் ஹிமாலயா. இது ஒரு ஹிமாலயா ஒரு பாட்டு அங்கதான் உருவாகுது. அடுத்த பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர். நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்கு வகிக்கும். நிறைய எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரியம், கலாச்சாரம், அதை பத்தி கொஸ்டின் வந்து நம்ம எல்லா எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குன்பி. இந்த குன்பின்றது யாரை ரெப்ரசென்ட் பண்றதுன்னா ஃபார்மர்ஸ், விவசாயிகளை ரெப்ரசென்ட் பண்றது. இந்த குன்பின்றது பாத்தீங்கன்னா விவசாயிகள். அந்த விவசாயிகளுக்குள்ள பலவிதமான ஜாதி மக்கள் இருப்பாங்க. இது கலெக்டிவ் நேம் குன்பின்றது. இந்த குன்பி ஏன் இப்ப ரீசெண்டா நியூஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல வருதுன்னு சொன்னா மகாராஷ்டிரால ஒருத்தவர் இருக்காரு ஜங்ரீஜ் பட்டேல்னு சொல்லி. அவரு வந்து இந்த மராத்தாவுக்கு தனக்கு கோட்டா வேணும், தனக்கு ஓபிசி கோட்டா வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் போராட்டம் பண்றாரு. அவரை யாரு மீன் பண்ணி போராட்டம் பண்றாருன்னு சொன்னா தனக்கு இடஒதுக்கீடு வேணும் மகாராஷ்டிரால அப்படின்னு சொல்லி. அந்த குன்பின்றது மராத்தா குறிக்குது. குன்பின்றது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா கலெக்டிவ் ஃபார்மர்ஸ். அந்த ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா பலவிதமான ஜாதிகள் இருப்பாங்க. அதான் குன்பி குறிக்குது. ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா 50% மேல ரிசர்வேஷன் கொடுக்கலாம் சொல்லியிருக்கு. இவர் கேட்கறபடி பார்த்தா ரிசர்வேஷன் 50% மேல போகுது. அவர் கேட்கறது பாத்தீங்கன்னா அந்த குன்பி ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா ஓபிசி கீழே கேட்கிறாரு. சோ அதான் அந்த குன்பி வந்து ரீசெண்டா நியூஸ்ல வருது. இது பாத்தீங்கன்னா இந்த குன்பின்றது ரிசர்வேஷன் ரிலேட்டடா உள்ள ஒரு டாபிக். இது அடுத்த போற டாபிக் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வொக்காபுலரி. இந்த மாதிரி புதுசா வேர்டு பாத்தீங்கன்னா நீங்க நியூஸ் பேப்பர்ல ஆங்கில இதழில் பாத்தீங்கன்னா டெய்லி நீங்க நிறைய வேர்ட்ஸை பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு பார்க்க போற வேர்டு பாத்தீங்கன்னா டோட்டலி டெரியனிசம். இதுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ஒரு நாட்டுல இருக்கும். அந்த கட்சி என்ன பண்ணும்னா மத்த கட்சியை யாருமே வளர விடாத பண்ணும். அது பேர் தான் இந்த டோட்டலிட்டேரியனிசம் சொல்றது. இந்த டோட்டலிட்டேரியனிசம் பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரில இருக்கு. ரஷ்யாவில் பாத்தீங்கன்னா இருக்கு. அது ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும். அந்த மற்ற கட்சியை எதையுமே வளர விடாது. அதுதான் டாமினேட் பண்ணும். அதான் டோட்டலிசம் மீனிங். இன்டைரக்டா பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ஒரு நாடு அந்த மாதிரி உள்ளதுதான் இந்த டோட்டலிசம் குறிக்கிறது. ஸோ இந்த புது வேர்டை நீங்க ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க நிறைய வேர்ட்ஸ் பேப்பர்ல பார்க்கலாம். அதே மாதிரி உள்ள புது வேர்டு தான் இது டோட்டலிட்டேரியனிசம்.
அடுத்த போற டாபிக் பாத்தீங்கன்னா 5th டாபிக் பாலிட்டி. இதுல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 355. இந்த ஆர்டிகல் 355 என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஏதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் உதவியை நாடலாம், இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தானா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்யலாம். இது எப்பன்னு சொன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல குக்கி அண்ட் மேட்டின்னு அந்த 2 பேருக்கு உள்ள ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. காலத்தால நிறைய பேர் இறந்துட்டாங்க. நிறைய பேர் மக்கள் வந்து வேற ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க, டிஸ்பிளேஸ் ஆகி போயிட்டாங்க. ஸோ அந்த தருவாயில என்ன பண்ணணும்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உதவியை நாடலாம். அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தன்னை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்து செஞ்சுக்கலாம். ஸ்டேட்டுக்குள்ளேயே அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் உதவி செய்யணும். அதான் அந்த ஆர்டிகல் 355 சொல்லுது.